நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த துலாம் ராசி நேர்களுக்கு. துலாம் ராசி நேர்களுக்கு இந்த 2026 வருடம் பிப்ரவரி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போகுது, என்னதான் ஏன் பண்ண காத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மாதமாக நல்லா தான் இருக்கும். இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது. ஒரு மாதிரி சனி வக்ரமாகி படுத்தின பாடெல்லாம் கொஞ்சம் 2026 ஏதோ எனக்கான ஒளி பிறந்து விட்டது, எனக்கான வழி பிறந்து விட்டதுன்ற மாதிரி நம்ம புலிகேசி மாதிரி கொஞ்சம் அப்படியே ஒரு மாதம் அழகாக தான் கிராஸ் ஆச்சு. இந்த மாதம் எப்படி இருக்க போகுது பார்ப்போம். நம்ம கையில் என்ன இருக்குது, எல்லாம் மேலே இருக்கிறவங்க கையில் தான் இருக்குது. இந்த தடவை இதுவரைக்கும் இல்லாத அமைப்பாக நான் அப்புறம் துளாராசிக்காரர்களுக்கு எனக்கு என்ன வாய்க்க தரேன்னு தெரில. எப்போ பார்த்தாலும் நான் போட்டால் மட்டும் எனக்கு கமெண்ட்டில் கழுவி ஊற்றுறது. நான் அதாவது பண்ணேன் உங்களுக்கு என் மனசுக்கு பிடிச்சி துளாராசி தானே சொல்கிறேன். இல்லை எப்போ பார்த்தாலும் அந்த துளாராசிக்காரங்களுக்கு தப்பு தப்பு தப்புன்னு என் மேலே தப்பே இல்லை பாஸ். தப்பெல்லாம் அந்த மேலே இருக்க 9 பேர் மேலே. நீங்கள் கேட்குறதா இருந்தால் அவங்கள தான் கேட்கணும். ஓகே, இந்த தடவை அதே மாதிரி தான் பிரச்சனை. சரியா? அப்படியே கரெக்டாக கிறிஸ்டல் கிளியராக உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட காலபுருஷனுடைய 11ஆம் வீட்டில் 4 கிரக சேர்க்கை. இது என்ன பெரிய விஷயம்? நாங்களும் போன மாதத்துலேருந்து பார்த்துட்டு தானே இருக்கோம். அதுக்கு முந்தின மாதமும் அப்படி தானே இருந்துச்சுன்னா இருந்துச்சு தான். பட் ராகுவோட இருந்துச்சா? இல்லை. இந்த ராகுவோட இருக்க போகுது. இந்த ராகு அப்படின்ற ஒரு பிளானட் அது பிளானட்டே கிடையாது, ஒரு சாயா கிரகம். எல்லாருமே உலகத்தில் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மிஸ்டர் ராகு இல்லையா? அவர் என்ன பண்ணுவார், எப்படி பண்ணுவார் அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. செஞ்சுட்டு போயிடுவார்.